ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அன்றைக்கி திருச்செந்தூர் போனதை பார்த்தோம். இப்போ வந்து அதோட பார்ட் 2 தான். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருப்பரங்குன்றம் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் போயிருந்தோம். அன்றைக்கி திருச்செந்தூர் போயிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து திருப்பரங்குன்றம் தங்கியாச்சு. அப்புறம் திருப்பரங்குன்றம் காலையில் எழுந்திரிச்சி சீக்கிரமாக போய் சாமி தரிசனம் பண்ணியாச்சு. கொஞ்சம் தான் கூட்டம் இருந்தது, ரொம்ப கூட்டம் இல்லை. பாப்பா அதேமாரி இங்கேயும் திரும்ப பொட்டு வைக்கணும்னா திரும்ப அங்கேயும் பொட்டு வச்சு விட்டு உள்ளே போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தரிசனம் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருந்தது. நல்லா கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை. காலையில் சீக்கிரமாக ஒரு 5:30 மணி ஒரு 6 மணிக்கெலாம் போயாச்சு தரிசனம் பண்ணுறதுக்கு. அதை தரிசனம் பண்ணிவிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வீடியோலாம் எடுக்க முடியாது, ஃபோனு அலோட் கிடையாது. நல்லா அதையும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தரிசனம் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள், திருப்பரங்குன்றத்தில் அந்த குரங்குலாம் அழகாக நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். குரங்கு அங்கே திருச்செந்தூரில் மயில் நிறையா இருந்தது, இங்கே நிறையா குரங்கு அங்கங்கே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பழமுதிர்ச்சோலை அடுத்தது போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் ரொம்ப வீடியோலாம் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கூட்டமாக இருந்தது. அது மதியம் தான் ஆயிடுச்சு. அங்கே நல்லா கூட்டமாக இருந்தது. நாங்கள் போனப்போ முருகன் சாமி புறப்பாடு ஆகி வந்தது உள்ளேயே. அதையும் நல்லா பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமி உள்ளே போய் நல்லா பார்த்தாச்சு. அங்கே பாருங்கள், அப்படியே சாமி லைட்டாக தான் எடுக்க முடிஞ்சுது, ஃபுல்லாக எடுக்க முடியல. அதையும் அப்படியே சாமி புறப்படாகி வந்தது. அப்புறம் வந்து நைட்டு பிள்ளையார்பட்டி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8:30 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஃபுல்லாக கோயில் ஓப்பனாக இருந்தது. பிள்ளையார்பட்டி போயிட்டு நல்லா பிள்ளையார் சாமி கும்பிட்டு, கூட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் கூட்டம் இருந்தது. உள்ளே போயிட்டோம். அங்கே மண்டபத்தில் சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.